பாண்டி வானதிக்கு தான் கால் பண்ணாலும் சரி, மத்தவங்க ஃபோன்லேருந்து கால் பண்ணாலும் சரி, அவங்க காலையே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் தன்னோட வாய்ஸை கேட்டோன்னே கட் பண்ணி விடுறாங்கன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட இருக்க, உடனே அவங்க கடையில வேலை செய்றவங்க, இவ்ளோ டென்ஷனா இருக்கிறதுக்கு நேரடியா வானதியவே போய் பார்த்துட்டு பேசிட்டே வந்துரலான்னு சொல்ல, பாண்டியும் ஆமா, ஆமா அவள நான் பார்த்து பேச தான் போறேன்னு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் சந்தா வழக்கம் போல சேரனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது, "சேரன் இந்த தடவை நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" அவங்க அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த தின்பண்டம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட குடுத்துக்கிட்டு இருக்க, அப்ப சந்தாவுக்கு அவங்களோட அம்மாவுமே கால் பண்றாங்க. உடனே சந்தாவும் தனியா போய் பேசிட்டு ரொம்பவே சோகமா வராங்க. இத பார்த்த சேரனும், "என்னாச்சு? வரும்போது நல்லா சிரிச்சு சந்தோஷமா வந்த. இப்ப ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா என்ன?" "இல்ல, அம்மா கால் பண்ணாங்க. மறுபடியும் என்னோட கல்யாண விஷயத்த பத்தி தான் பேசுனாங்கன்னு சொல்றாங்க." இத கேட்டுட்டு சேரனும் ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம, "உன் மாமா என்ன அவ்ளோ அழகா இருப்பானான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு சந்தாவும், "கொஞ்சம் அழகா இருப்பாங்கன்னு சொல்றாங்க." உடனே ரொம்பவே பொசசிவான சேரனும், "என்ன கூட ஊருக்குள்ள ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு, தன்னை தானே அழகா இருக்கேன்னு சொல்லி சந்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க." இத புரிஞ்சுக்கிட்ட சந்தாவும் செம்ம ஹாப்பியா இப்ப வாய் விட்டு சிரிக்க, இத பார்த்துட்டு சேரனும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ பல்லவனோட ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பல்லவன் 1 வாரமா காலேஜுக்கே வரல. அதனால உங்கள பிரின்சிபல் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஷாக்கான சேரனும், பல்லவன் டெய்லியும் காலேஜுக்கு தானே ரெடியாகி கிளம்பி போய்க்கிட்டு இருக்கான்னு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம, ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு தன்கிட்ட ரூ. 2000 பணம் வாங்கிட்டு போனதையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பல்லவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு அவங்க பல்லவன் மேல செம்ம கோவத்தோட இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சோழன் ஒரு சவாரி விஷயமா ஒரு இடத்துக்கு வந்திருக்கும்போது, அப்ப கரெக்டா பல்லவன் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு லாட்ஜுக்குள்ள போறதையுமே பார்க்குறாங்க. அத பார்த்த உடனேயே சோழனுக்கு உடனடியா பல்லவன எல்லார் முன்னாடியும் போய் அடிச்சு அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு வரணும்லாம் தோணுது. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலான்னு பல்லவன் வெளிய வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்காங்க. ஆனா, லாட்ஜுக்குள்ள போன பல்லவனும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மொபைல் கேம்ல எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணும் நம்ம எப்போ கிளம்பலான்னு கேட்க, பல்லவனும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கேம் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் அவங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க இந்த லாட்ஜ்ல போதை மருந்து பழக்கம் இருக்குன்ற நியூஸ் கேட்டு அங்க செக்கப் பண்றதுக்காக வந்துட்டுருக்காங்க. இத பார்த்த சோழனும் உடனடியா லாட்ஜுக்குள்ள போயிட்டு பல்லவன காப்பாத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனா போலீஸ்காரங்க யாரும் வெளிய இருந்து யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சோழன உள்ள விடவே இல்ல. அதே மாதிரி போலீஸ்காரங்களும் ஒவ்வொரு கதவியா தட்டி போதை மருந்து பயன்படுத்துறவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பல்லவனோட டோரையுமே தட்டுறாங்க. உடனே பல்லவனும் வந்து திறக்க, உள்ள இருக்க பொண்ண பார்த்துட்டு, இங்க இந்த தொழில் நடக்குதான்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரையுமே கைது பண்ணி வெளிய கூட்டிட்டு போறாங்க. இத வெளிய இருந்து பார்த்த சோழனும் பல்லவான்னு கத்த, பல்லவன் உடனே அழுதுகிட்டே சோழன் கிட்ட, "அண்ணா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு" சொல்றாங்க. சோழன் என்னதான் பல்லவன் மேல கோவத்தோட இருந்தாலும், போலீஸ் கிட்ட போயிட்டு அவங்களுக்காக கெஞ்ச ஆரம்பிக்க, போலீஸ்காரங்களும் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்கன்னு பல்லவன கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ எப்படிதான் பல்லவன சோழன் வெளிய கொண்டு வரப்போறாங்க? அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி சேரனுக்கும் பல்லவனோட திருட்டுத்தனம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அவங்களும் என்னதான் பல்லவன் மேல கோவத்தோட இருந்தாலும், அவங்களையுமே காப்பாத்தணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இல்லாம செஞ்ச தப்புக்கான தண்டனைய பல்லவன் அனுபவிக்கட்டும்னு இவங்க 2 பேரும் அவங்கள கைவிட வாய்ப்பு இருக்கா? ஆனா அப்படி வாய்ப்பே இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ பல்லவன் உண்மையாவே எந்த தப்பும் பண்ணலன்றத எப்படிதான் சேரன், சோழன், நிலா அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ்கிட்ட நிரூபிக்க போறாங்க. இப்போ போலீஸ்ல மாட்டுன பல்லவனோட லவ்வரோட நிலைமை என்னதான் ஆகும்? இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.